बस रहने दो पुलिस। ओए अरे ओ भाई, ए पुलिस, इसको वापस खींचो भाई। अरे तुम ओ बंगाल पुलिस जरा वापस जाओ। வணக்கம். பாப்கார்ன், கோல்ட் ட்ரிங்க், ஸ்வீட்ஸ், சமோசா, பக்கோடா எல்லாமே எடுத்துட்டு டெலிவிஷனுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து. காரணம், நேற்றிலிருந்து ஐபிஎல் மேட்சை விட, அமெரிக்கா ஈரான் போரை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெயின்மெண்ட் ஷோவை நீங்க பார்த்து வருகிறீர்கள். எக்ஸிட் போல் என்கிற பெயர். இந்த எக்ஸிட் போலுடைய உண்மையை இன்னைக்கு நான் உடைக்க போகிறேன். எந்த அளவில் எக்ஸிட் போல் ஃபெயில் ஆனது, எந்த அளவில் எக்ஸிட் போலை வைத்து ஒரு நெரட்டிவை மட்டும் தான் செட் செய்கிறார்கள். ஆனால் டிஎம்சி, காங்கிரஸ், பிஜேபி, டிவிகே இவர்களுடைய நிலை, யார் வெற்றி பெற போகிறார்கள்? பல செய்தி ஊடகங்களை நீ பார்த்தீர்கள்னா, விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைத்து விட்டார், வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி ஆட்சியை பிடித்து விட்டார். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, அதை நாம் இன்னைக்கு மிக ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் ஒரு பாலத்தை கட்டியிருக்கிறார்கள். இந்த பாலத்தின் இருபுறமும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி வைக்கிறார். மக்களிடம் என்ன, இந்த பாலத்தை கிராஸ் செய்துதான் நீங்க ஓட்டு போடணும், அதாவது தன்னுடைய உயிரை பணை வைத்து நீங்க ஓட்டு போட முடிஞ்சால் போட்டுக்கோ. இதுதான் வெஸ்ட் பெங்காலுடைய இடியை வைத்து, ஐடியை வைத்து, சென்ட்ரல் ஏஜென்சிகளை வைத்து, சிஆர்பிஎஃப் வைத்து, தேர்தல் ஆணையத்தை வைத்து, வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அதிகாரிகளை வைத்து ஒட்டுமொத்த தேர்தலையே தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறது பிஜேபி. ஆனால் கூட வெளிவந்த எக்ஸிட் போலுடைய லட்சணத்தை பாருங்க. சாணக்கியா, மேட்ரிஸ், எம் மார்க், பிரஜா போல், பீப்புள்ஸ் பிளஸ், ஜேவிசி போல் டைரி, இது யாராக இருந்தாலுமே அந்த மார்ஜினை பார்த்தீர்கள்னா ரொம்பவே டைட்டாக எடுத்து காட்டியிருக்கிறார். 150, 160 பிஜேபிக்குனா, 130, 140 டிஎம்சி. அப்போ அவர்களுக்கே தெரிகிறது எந்த அளவில் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ரியாலிட்டி வேற, நாங்க காட்டக்கூடிய இந்த செக்ஷன். சரி, இதை பற்றி நான் இன்னும் ஆழமாக எடுத்து வைப்பதற்கு முன்பு இன்னொரு ஆங்கில நீங்க பார்க்க வேண்டும். மம்தா பானர்ஜி அப்படி வெஸ்ட் பெங்காலை வெற்றி பெற்று விட்டால் மிக தெளிவாக ஒரு மெசேஜ் இந்தியாவிற்குள் பரவும். என்ன? பிஜேபியுடைய டிக்ளைன். பிஜேபியின் டிக்ளைன் மிக தெளிவாக எடுத்து வைக்கப்படும். அப்படி மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் தோற்று போவார். பிஜேபி ஒட்டுமொத்த சென்ட்ரல் ஏஜென்சிகளை வைத்து இந்த வெற்றியை கைப்பற்றி இருக்கிறார்கள், திருடி இருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யும். வெஸ்ட் பெங்கால் மீன்ஸ் மம்தா, மம்தா மீன்ஸ் வெஸ்ட் பெங்கால். இதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மை. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கும் வந்து ஏராளமான செய்தி ஊடகங்கள் நேற்றிலிருந்து விஜய்க்கு கிடைத்த அந்த மேண்டேட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. எந்த விதமான மேண்டேட்? எங்க இருந்து இந்த ஓட்டர்ஸ்கள் வந்தார்? ஒரே ஒரு ஆக்சிஸ் மை இந்தியா என்கிற ஒரு அமைப்பு, அவர்கள் மட்டும்தான் விஜயை ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அதையும் நீங்க பார்க்க வேண்டும். பட் அகேன் ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ் ஆன் மம்தா. மம்தா பானர்ஜியுடைய இந்த வெற்றி தோல்விக்கு பின்னாடி இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், கடந்த ஒரு மாதமாக வெஸ்ட் பெங்காலில் எந்த அளவில் தேர்தல் ஆணையம் அல்ல சென்ட்ரல் ஏஜென்சிகளை வைத்து ஒட்டுமொத்த பெங்காலிஸ்களுடைய அஸ்மிதான ஐடென்டிட்டி, தமிழ்நாட்டிலும் அதே ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் வந்தது, டீலிமிட்டேஷனும் போது. தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய ஐடென்டிட்டியை காப்பாற்றுவதற்காக ஓட்டு போட்டு, எங்களுடைய ரெப்ரசன்டேஷன், எங்களுடைய ஐடென்டிட்டி, மொழி, எங்களுடைய கலாச்சாரம், அதற்காக ஓட்டு போட்டிருக்கிறார். அஸ் வர்சஸ் ஹூ என்கிற அந்த போர் தான்.
மம்தா பானர்ஜியை பொறுத்தவரையில் மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி எப்படி அங்க பார்க்கிறார்கள்? இந்த 2 படங்களை நீங்க பார்த்தாலே புரியும். ஒரு பக்கத்தில் ஒரு தலைவர், பெரிய பெரிய வாகனங்கள், கான்வே. ஒரு வாகனத்துடைய ஒரு காரோடைய விலை கோடிக்கணக்கான ரூபாய். வெஸ்ட் பெங்கால் ஒரு ஏழ்மையான ஒரு நாடு. ஒரு வண்டியை நீங்க வித்துட்டீங்கன்னா அரை கிராமத்தை நீங்க விலை கொடுத்து வாங்கி விடலாம். அந்த அளவில் அங்க இருக்கக்கூடிய பாவம். அப்போ அந்த மாதிரியான கிராமத்திற்கு நீங்க போகும்போது நீங்க எதை காட்டியிருக்கிறீர்கள்? there is no connect. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. அப்படியே கையாட்டுட்டே போயிட்டு முன்னாடி 10 வண்டி, பின்னாடி 10, சூட் பூட், கண்ணாடி, ஒரு லாவிஷான மினுமினுப்பான ஒரு அரசியலை அவர்கள் காட்டி. இன்னொரு படத்தை பாருங்க. இந்த படத்தில் ஒரு சாதாரணமான ஒரு காட்டன் ஒயிட் கலர் புடவையை உடுத்தி கால்ல அந்த ஸ்லிப்பரை போட்டுக்கொண்டு நடைபயணமாக போகக்கூடிய ஒரு லீடர். பின்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் ஆர்கானிக்காக வரக்கூடிய மக்கள். யாரை உண்மையான லீடராக நீங்க பார்த்தீங்க? மக்களுடன் கனெக்ட் செய்யக்கூடிய லீடரா, அல்ல கையாட்டி கொண்டு டாட்டா காட்டக்கூடிய லீடர்? இந்த படம் 2 இந்தியாவை எடுத்து காட்டியிருக்கிறது. இதுதான் வெஸ்ட் பெங்காலுடைய உண்மையான நிலை. இதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியை பொறுத்தவரையில் அங்களுடைய பெண்கள் முக்கியமாக மம்தா பானர்ஜியை எப்படி பார்க்கிறார்கள் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். a friend, a philosopher, a guide, a sister, a mother, தீதி, அக்கா. இந்த இமோஷனை மம்தா பானர்ஜி ஜஸ்ட் டச் மட்டும் செய்ய வேண்டும். அவருடைய ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் 360 டிகிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு ஸ்கீம்ஸாக வந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில பட்டதாரி, ஓகே, யூ ஹேவ் அலவன்ஸ். ஹோம் மேக்கர், யூ ஹேவ் அலவன்ஸ். ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப், ஓல்ட் ஏஜ் பென்ஷன், கன்யாஸ்ரீ, லக்ஷ்மி பந்தர், சுவாஸ்தா சாத்தி, ஹெல்த்கானது, இது எல்லாமே மம்தா பானர்ஜியோட கவர். Yes, it is a poor state. Yes, there is not much of factories. Yes, there is a poverty. ஆனால் இதற்கும் மேல மம்தா பானர்ஜி எடுத்து வைத்த அந்த விஷயம், வந்தேரிகளை, எந்த வந்தேரிகளுடைய அரசியலை பிஜேபி செய்ததோ அதையே மம்தா பானர்ஜி திரட்டி போட்டிருக்கிறார். This is not Bengalis. இது எங்களுடைய ஐடென்டிட்டி. அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா உத்தர் பாரத், வட இந்தியாவில் எந்த பிஜேபியினர்கள் மாமிச கடைகளை மூடி வருகிறார்கள், டியூஸ்டே அன்னைக்கு நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று அதே ஒரு பிரச்சாரமாக எடுத்து வைக்கிறார்களோ, இதே வட இந்திய பிஜேபி லீடர்ஸ் வெஸ்ட் பெங்கால் போகும்போது கையில மீன் எடுத்துட்டு போய் பிரச்சாரம் செய்து, அதே செவ்வாய்க்கிழமை என்று நெற்றியில பொட்டு வைத்துக் கொண்டு அந்த மாமிசத்தை சாப்பிட்டோம். நாங்க சாப்பிட்ட மீன்ல வெங்காயம், பூண்டு சேர்க்கவில்லை, அதனால இது வெஜிடேரியன். இதெல்லாம் அங்க கதை அளிக்கப்பட்டது. பிகாஸ் வெஸ்ட் பெங்கால்ல போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு திரும்பி இங்கே தானே வரணும். திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ மம்தா பானர்ஜியோடைய வெல்ஃபேர் ஸ்கீம் மட்டுமல்ல, மம்தா பானர்ஜி மீது எழும்பக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு டிஎம்சி லீடர்ஸ், டிஎம்சியோடைய கேடர்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், குண்டா கர்தி. டிஎம்சி கேடர்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு வீடு கட்ட போனீங்கன்னா டிஎம்சி கேடருக்கு நீங்க ஏதோ ஒரு டாக்ஸ் கட்டணும், ஒரு வரி மாதிரி கட்டணும். ஆனால் டிஎம்சி கேடருடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு இழப்பு நடக்கிறது, அல்ல ஒரு சந்தோஷம், எதுவாக இருந்தாலுமே இந்த டிஎம்சி கேடர், நீங்க பிஜேபியா இருக்கட்டும், இந்த டிஎம்சி யாரா இருந்தாலும் பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்துடைய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயத்தில் முன்னாடி வரக்கூடிய நபர் இதே டிஎம்சி கேடர் ஆகிறார். ஸோ ஒரு நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ். ஸோ மம்தா பானர்ஜியோட பாலிசி, மம்தா பானர்ஜியோடைய அந்த ஒட்டுமொத்த அரசியலை நீங்க புரிந்து கொண்டே இருக்கீங்கன்னா, ஷீ கனெக்ட்ஸ் வித் பீப்புள். மக்களுடைய லீடராக மம்தா பானர்ஜி இருக்கிறார். மைனாரிட்டி, முக்கியமாக முஸ்லிம்ஸ்,
அவர்களுக்கு எந்த விதமான வழியை நீங்க விட்டிருக்கீங்க? பிஜேபிக்கு ஓட்டு போடுவார்களா? கடந்த 12 ஆண்டுகளாக மைனாரிட்டிகளை எப்படியெல்லாம் டார்கெட் செய்திருக்கிறார்கள்? முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ்களை ஒரு தேர்ட் கிரேட் சிட்டிசனாக மாற்றுவதில் எந்த விதமான குறையும் பிஜேபி வைக்கும். முஸ்லிம்ஸ் வெஸ்ட் பெங்காலுடைய 1/3 பாப்புலேஷன் எல்லாருமே மம்தா பானர்ஜிக்கு தான் ஓட்டு போடும். அப்போ இந்த எக்ஸிட் போலுக்கான அர்த்தம் இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸிட் போலுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். there is no opposition leader in West Bengal. மம்தா பானர்ஜியோடைய ஸ்டேச்சர், மம்தா பானர்ஜியோடைய அந்த ஸ்டேச்சருக்கு எதிரில் யாரை கொண்டுட்டு வந்து நிறுத்துறீங்க? சுபேந்து அதிகாரி. சுபேந்து அதிகாரி மம்தா பானர்ஜியோடைய கட்சியிலிருந்து பிரிந்து வெளிவந்த நபர். எந்த கொள்கையும் கிடையாது, எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது, எந்த ஐடென்டிபிகேஷனும் கிடையாது. மம்தா பானர்ஜிக்கு முன்னாடி கால் தூசிக்கு சமாதானம் இந்த நபர். Why a Bengali will vote for? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டி செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலில் மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மையான செய்திகள், கேள்விகள் இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தான் பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். இரண்டாவது, இந்த ஐடென்டிட்டி மற்றும் வெல்ஃபேர், உமன், மைனாரிட்டி, கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ். இதற்கு முன்னாடி பிஜேபி என்ன செய்தது? ஏ தீதி, ஓ தீதி, தீதி ஓ தீதி. This is what the language of Amit Shah and Narendra. இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வெளியே போ, அமித்ஷாவுடைய. உத்தரப்பிரதேஷ், குஜராத், வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அதிகாரிகள் பெங்காலிஸ் மீது நடத்திய அந்த அத்துமீறல். நேற்று பல பூத் ஏஜென்ட்ஸ்களை எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் சிறைப்பிடித்திருக்கிறது சென்ட்ரல் ஏஜென்சிஸ். 6 மணிக்கு மேல நீங்க பைக்ல போகக்கூடாது. டிஎம்சி கேண்டிடேட்ஸ்களுடைய வீடுகளுக்கு அதிகாரிகள் போய் மிரட்டி வருகிறார்கள், அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து. இது எல்லாமே பார்த்து அங்களுடைய மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். மம்தா பானர்ஜியுடைய கட்சி ஆட்களை வைத்து ஏராளமான பிரச்சனைகள். எஸ், we are a poor state, it is okay. ஆனால் ஒரு வெளி மாநிலத்தை சார்ந்த நபர், ஒரு குஜராத் லாபி அவர்கள் கையில் இந்த மாநிலத்தை கொடுத்தார். இப்போ வெஸ்ட் பெங்காலுடைய அந்த எக்ஸிட் போலை நான் படிக்கிறேன் பாருங்க. சாணக்கியாவுடைய ஸ்ட்ராட்டஜி 150 இருந்து 160 காட்டுகிறார்கள். ஆனால் டிஎம்சிக்கு 130, 140. அதே மாதிரி பேட்டரிஸ் 146, 161 for BJP, 125 and 140 for TMC. MMark 150, 175. Again for Mamta Banerjee they are showing 138, close to 140. அனைத்து நபர்களுமே மம்தா பானர்ஜிக்கு மற்றும் பிஜேபிக்கு இடையே அந்த க்ளோஸ் மார்ஜினை மட்டும் தான் காட்டியிருக்கிறார்களுடைய பெரிய ஸ்வீப், அந்த ஸ்வீப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் தொடக்கத்திலே காட்டினேன் இல்லையா, எப்படி பாப்கார்ன் எல்லாம் எடுத்துட்டு வந்து உட்காருங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் நடக்குது. அதுக்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸிட் போல்ஸ், அதாவது 2021 எலெக்ஷன்ல இதே வெஸ்ட் பெங்காலுக்கான எக்ஸிட் போல், அனைத்து எக்ஸிட் போல்களுமே பிஜேபியின் ஆட்சியை அமைத்து விட்டார், டிஎம்சி பெருந்தோல்வியை சந்திக்க போகிறது என்று கூறினார். நடந்தது என்ன? பிஜேபிக்கு 160, 150 இத்தனை சீட்கள் வரும் என்று கூறினார்கள் 2021. BJP got only 77 and Mamta Banerjee swept the election with 215 seats. She swept the election. இதே மாதிரி 2024 லோக்சபா எலெக்ஷன் பாரு, அப்கி பார் 400. அனைத்து எக்ஸிட் போல்களுமே ஆக்சஸ் மை இந்தியா, ஏபிபி, சி voters, ரிபப்ளிக், PMark, most exit polls they showed they started BJP, the lowest was 350. ரிசல்ட் என்ன வந்தது? 240.
திஸ் இஸ் வாட் பிஜேபி காட். என்டையர் என்டிஏ சேர்த்தா கூட 293 தாண்ட. ஸோ எக்ஸிட் போல்ஸ் காட் ஃபெயில். ஸோ இது மட்டுமல்ல, நீங்கள் எக்ஸிட் போல்ஸ்களை பற்றி பஞ்சாப் எடுத்துக்கினாலும் இல்லை மற்ற மற்ற மாநிலங்கள் அந்த எக்ஸிட் போல்ஸ்கள் எடுத்துக்கினாலும் இதுதான் விஷயம். இப்போ இன்னொரு பக்கத்துக்கு வர, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய எக்ஸிட் போலும் அப்படித்தான் எடுத்துக்காட்டுகிறது. அதாவது ஆக்சஸ் மை இந்தியா 92-110 ஃபார் டிஎம்கே. ஏடிஎம்கே இட் இஸ் 22 and 32. டிவிகே 98 and 120. ஸோ ஆல்மோஸ்ட் டிவிகே உடைய ஆட்சியை அமைத்து விட்டது ஆக்சஸ் மை இந்தியா. பீப்புள் பல்ஸ் இந்த ஆக்சஸ் மை இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா எக்ஸிட் போலுமே நீங்க பார்த்தீர்கள்னா 125-145 டு டிஎம்கே, 18-24 ஃபார் டிவிகே. மார்டிஸ் 122-132 ஃபார் டிஎம்கே. ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு ஒரு 100, டிவிகேக்கு ஒரு 10. இதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிட் போலுமே இதே கணக்கில் தான் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் ஆர் மேக்கிங் டிஎம்கே win. Rest of except this CNN News 18, they say NDA will win in Tamil Nadu. NDA will get 114 to 124. Now you understand what these exit polls mean. They set a narrative. They set a narrative. They set an entertainment narrative for the next 3 to 4 years. நான் தொடக்கத்திலே காட்டினது 2021 வெஸ்ட் பெங்கால் அசெம்பிளி பிஜேபி தான் வெஸ்ட் பெங்காலை பிடிக்க போகிறது என்று கூறிய பின்பு 77 சீட்டுகளை முடங்கியது பிஜேபி. லோக்சபா தேர்தலும் போது அப்கி பார் 400 பார்னு கூறினார்கள். இட் ஜஸ்ட் காட் 240. இப்போ பீகார் எடுத்துக்கொள்ளுங்கள், டெல்லி எடுத்துக்கொள்ளுங்கள், யூபி எடுத்துக்கொள்ளுங்கள், ஹரியானா எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா இடத்துலையுமே இந்த எக்ஸிட் போலுங்கிறது ஃபெயில் ஆனது. இதை தாண்டி எது? இப்போ தமிழ்நாட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் சொல்லிட்டார்கள். எதற்காக தமிழ்நாட்டில் பிஜேபியால் காலடி பதிக்கும்? காரணம், ஒரு இடத்துல டிவிகேவுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. நிச்சயமாக அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த ஃபேன் ஃபாலோவிங் எந்த அளவுல ஓட்டாக கன்வெர்ட் ஆனது அதுவும் நீங்க பார்க்க போறீர்கள். நான் ஆனால் விஜயை பொறுத்த வரையில் ஒரு புதிய அரசியல் கட்சி, இன்னும் மக்கள் அவரை டெஸ்ட் செய்ய வேண்டும். அதனால் விஜய்க்கான ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஏரியா, ஒரு சரியா இந்த இந்த தொகுதி டிஎம்கே, இந்த தொகுதி ஏடிஎம்கே, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவார்கள், இங்க இருக்கக்கூடிய நபர்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவார்கள். அதாவது பாரம்பரியமாக ஒரு சில இடங்கள் இருக்கும். விஜய்க்கு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு ஒரு சில எக்ஸிட் போல நான் பார்த்தேன் 35% வரை ஓட் ஷேர் எடுத்து பார்த்தேன். 35% ஓட் ஷேர் எப்படின்னு எனக்கு தெரியும். பிகாஸ் விஜய் கிட்ட எங்கேயுமே ஒரு ஒரு கன்ஃபைன்டான ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஏரியால அவருக்கு ஓட் ஷேர் கிடையாது. பரவலாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள், அவர்கள் ஓட்டு போட்டிருக்கார்கள். அந்த மாதிரி வரும்போது ஒரு ஆட்சியை பிடிப்பதற்காக அல்ல ஒரு இடத்தை வெல்லுவதற்கான அந்த நம்பர்ஸ் அவருக்கு கிடைக்கும்னு நீங்க பார்க்கிறது நிச்சயமாக கிடையாது. ரெண்டாவது, பிஜேபியை பொறுத்தவரைகள் அல்ல ஏடிஎம்கேவை பொறுத்தவரைகள், ஏடிஎம்கே ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு தான் போகும் என்கிற ஒரு விஷயத்தை மிக ஆழமாக மக்கள் புரிந்துகிறார். அதற்கான காரணம் டீலிமிட்டேஷன் ஒரு பக்கம். ரெண்டாவது, ஒவ்வொரு பாலிசியும் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கும்போது, அது நீட்டாக இருக்கட்டும், அது எய்ம்ஸாக இருக்கட்டும், மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு இடத்திலுமே தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த விஷயங்கள் இருந்தது. அந்த அனைத்திற்குமே தலையசிக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தார். இந்த டீலிமிட்டேஷனும் போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு அல்ல அவர் கூறுவதை ஏற்றுக்கொண்டதால் மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வெளிவரும். வெஸ்ட் பெங்கால் ஒரு தமிழ்நாடு 2 இடத்துலையுமே ஒரு விஷயத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள். நமக்கு பிரச்சனைகளுக்கு பிரச்சனை எல்லாம் இல்லை என்று எங்கேயுமே தெரியும், நிச்சயமாக இருக்கு. ஆனால் என்னுடைய குடும்பத்து பிரச்சனை நாங்க தீர்த்து கொள்ளும்.
இவர் சரியில்லைன்னா தலைவரை மாத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்க ஓட்டு. தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு குரல், தமிழ் மக்கள் தமிழர்களுக்காகவே இருக்க வேண்டுமே, குஜராத் லாபி அல்ல டெல்லியில இருந்து யாருமே எங்களை கண்ட்ரோல் செய்யக்கூடாது என்கிற விஷயம். இதுதான் வெஸ்ட் பெங்கால் இருக்கும். அஸ்மிதா which is ஐடென்டிட்டி, தமிழர்களுடைய ஐடென்டிட்டி, பெங்காலிஸ்களுடைய ஐடென்டிட்டி. தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவில் சதி வேலைகள் நடந்திருக்கு. 98 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை நீக்கினார். அப்ப எப்படி ஒரு டெமோக்ரஸியை நீங்க எடுத்து காட்டியிருக்கிறீர்கள்? டெமோக்ரஸி என்றால் ஒவ்வொரு நபரும் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு அதிகாரத்தை அவர் பயன்படுத்தும். வெஸ்ட் பெங்கால்ல 91 லட்சம், அதுக்கப்புறம் 60 லட்சம் நபர்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களும் இப்ப எப்படின்னா, என்னுடைய ஓட்டு பட்டியல், எலெக்ஷன் லிஸ்ட் இஸ் மைன், அதிகாரி என்னுடைய அதிகாரி, ஏஜென்சிஸ் என்னுடைய ஏஜென்சிஸ். நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், எனக்கு ஓட்டு போடலையா பேரை கட் பண்ணுங்க, நீக்கிருங்க. எனக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் மட்டும்தான் நீங்க இருக்க வேண்டும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் செய்தது. எப்படி ஒரு சில நாடுகள்ல டிக்டேட்டர் அப்படிதான் செய்வார். உலகத்திற்கு தெரிவதற்காக ஒரு தேர்தல் நடக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த எல்லா லிஸ்ட்டுமே என்னுடைய லிஸ்ட், நான் கொடுத்த லிஸ்ட், நான் போட்ட அதிகாரி, நான் போட்ட போலீஸ், நான் போட்ட தேர்தல் ஆணையம். அப்போ என்னுடைய எலெக்ஷன் தான். உலகத்திற்கு இட் இஸ் டெமோக்ரஸி, பட் எனக்கு இட் இஸ் அ டிக்டேட்டர்ஷிப். இந்த விஷயத்தை மிக ஆழமாக தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து கொண்டார்கள், வெஸ்ட் பெங்கால் மக்களும் புரிந்து கொண்டார்கள். பட்டனை அமுக்கும் போது இந்த அஸ்மிதா, இந்த ஐடென்டிட்டி, இந்த தமிழர்கள் என்கிற அந்த உணர்வு, பெங்காலி என்கிற உணர்வு இருந்து, அப்போ இந்த எக்ஸிட் போல்ல எப்படி நீங்க நம்ப, எப்படி இந்த எக்ஸிட் போல்ல வரக்கூடிய நம்பர்ஸ்களை உங்களை நம்ப சிந்தித்து. நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.